ஹலோ ஆஸ்பிரண்ட்ஸ், வெல்கம் டு வீலன் ஐஏஎஸ். இன்னைக்கு May 16th 2024 இந்த நியூஸ் பேப்பரில் வந்திருக்கிற இம்பார்ட்டன்ட் நியூஸ் ஆர்டிகல்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துடலாம். ஸோ இந்த வீடியோவோட PDF நோட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்மளோட டெலிகிராம் சேனலில் இருக்குது. அதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்னைக்கு நியூஸ் பேப்பரோட ஃப்ரண்ட் பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு ஆர்டிக்கல் வந்திருக்கு. ஸோ இந்த ஆர்டிக்கல் வந்து நம்ம பாலிட்டி டாப்பிக்கோட நம்ம ரிலேட் பண்ணிக்கலாம். அண்ட் இது வந்து ரொம்பவுமே கிரிட்டிக்கலான ஒரு டாபிக் நம்மளோட எக்ஸாம் பெர்ஸ்பெக்டிவ்ல. இந்த ஆர்டிக்கலோட கண்டெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, இவர் வந்து ஒரு ஜேர்னலிஸ்ட், இவர் பேர் வந்து பிரபீர். சோ இவரை வந்து அரெஸ்ட் பண்ணிருக்காங்க டெல்லி போலீஸ், அதாவது 2023 அக்டோபர் மாசம். சோ எந்த ஆக்டுக்கு கீழே அப்படின்னா அன்லாஃபுல் ஆக்டிவிட்டி பிரிவென்ஷன் ஆக்டுக்கு கீழே அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. சோ அதுக்கப்புறம் இவருக்கு இப்போ சுப்ரீம் கோர்ட் வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா பெயில் கொடுத்திருக்காங்க. ஓகே, சோ இது வந்து ஒரு நார்மல் பெயில் கிடையாது. ஏன்னா இந்த டிசிஷன் இருக்கு பாத்தீங்களா, சுப்ரீம் கோர்ட்டோட டிசிஷன், இது வந்து ஒரு ஹிஸ்டாரிக் டிசிஷன். ஓகே, சோ அதனால இந்த ஆர்டிகல் வந்து நமக்கு ரொம்ப முக்கியம். இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா இதுல என்னென்ன கீவேர்ட் இருக்கு அப்படின்னா அன்லாஃபுல் ஆக்டிவிட்டி பிரிவென்ஷன் ஆக்ட் அண்ட் வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ல எஸ்பெஷலி ஆர்டிகல் 22 subclass 1 and article 21 பத்தியும் இதுல வருது. அண்ட் prevention of money laundering act பத்தியும் இதுல வருது. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஆர்டிகலை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா நமக்கு வந்து அன்லாஃபுல் ஆக்டிவிட்டி பிரிவென்ஷன் ஆக்ட் பத்தி நமக்கு கிளியரா ஒரு பிக்சர் நம்ம மைண்ட்ல இருக்கணும். அப்பதான் இந்த ஆர்டிகளோட அந்த எசன்ஸ் வந்து நமக்கு புரியும். அது வந்து இப்போ உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த அன்லாஃபுல் ஆக்டிவிட்டி பிரிவென்ஷன் ஆக்ட் இருக்கு இல்லையா, இது வந்து எப்ப எனாக்ட் பண்றாங்கன்னா 1963 வந்து எனாக்ட் பண்ணிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா இந்தியால இன்சர்ஜென்சி அண்ட் டெரரிசம் வந்து எஃபெக்டிவா டீல் பண்ணணும் அப்படின்றதுக்காக இந்த ஆக்ட் வந்து கொண்டு வராங்க. இப்போ இந்த ஆக்ட் என்ன பண்ணுது அப்படின்னா நேஷனல் இன்வெஸ்டிகேட்டிவ் ஏஜென்சி இருக்காங்க இல்லையா, சோ இவங்களை வந்து இந்த ஆக்ட் வந்து எம்பவர் பண்ணுது. இவங்க வந்து அந்த டெரரிசம் ரிலேட்டட் கேசஸ் வந்து எஃபெக்டிவா டீல் பண்றதுக்கு ஒரு பெட்டர் டூலா இந்த ஆக்ட் வந்து இருக்கும். ஓகே, அண்ட் இந்த ஆக்ட்ல சில இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு தெரியணும். அதாவது மற்ற ஆக்டை காட்டிலும் இந்த ஆக்ட் வந்து ஒரு டிஃப்ரெண்டான ஆக்ட். சோ அது எந்த லெவல்ல டிஃப்ரெண்டா இருக்கு அப்படின்றது நமக்கு தெரியணும். சோ அப்படி பாத்தீங்க அப்படின்னா இந்த ஆக்ட் வந்து இந்த இன்வெஸ்டிகேட்டிவ் ஏஜென்சிஸ், அதாவது இந்த கவர்மெண்ட் ஏஜென்சிஸ் இருக்காங்க இல்லையா, இவங்களை வந்து ஒரு பர்சனை அரெஸ்ட் பண்றாங்க அப்படின்னா அந்த பர்சனை வந்து 180 டேஸ்க்கு வந்து அவர் மேல எந்த சார்ஜும் ஃபைல் பண்ணாம ட்ரையலும் இல்லாம அவரை வந்து கஸ்டடியில வச்சிருக்கலாம். அதுக்கு இந்த ஆக்ட் வந்து அலோவ் பண்ணுது. ஓகே, இது ஒரு பாயிண்ட். அப்புறம் இந்த ஆக்டோட இன்னொரு ஸ்பெஷல் ஃபியூச்சர் என்ன அப்படின்னா இட் டிஃபைன்ஸ் அன்லாஃபுல் ஆக்டிவிட்டிஸ் அண்ட் டெரரிசம். ஏன் டெரரிசம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டெரரிசத்துக்கு குளோபலா ஒரு ப்ராப்பர் டெஃபினிஷன் வந்து கிடையாது. சோ நம்மளோட இந்தியன் கண்டெக்ஸ்ட்ல நமக்கு இந்த ஆக்ட்ல நம்ம டிஃபைன் பண்ணியிருக்கோம் டெரரிசம் பத்தி. டெரரிசம்னா என்ன அப்படின்ட்டு ஒன்னு. இன்னொன்னு வந்து இந்த ஆக்ட்ல வந்து வெறும் டெரரிசம் மட்டும் கவர் பண்ணல, அதாவது டெரரிசம் ரிலேட்டட் ஆக்டிவிட்டிஸையும் கவர் பண்ணிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா டெரரிஸ்ட் ஃபினான்சிங், ப்ராப்பர்ட்டி சீசர் அண்ட் வந்து சைபர் டெரரிசம். சோ இந்த மாதிரி டெரரிசம் அசோசியேட்டட் ஆக்டிவிட்டிஸையுமே இந்த ஆக்ட்ல வந்து இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. சோ இந்த ஆக்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு எஃபெக்டிவான ஆக்ட் டெரரிசம் டீல் பண்றதுக்கு. ஏன்னா சரி, இப்போ இந்த ஆக்டுக்கு கீழே இந்த ஜேர்னலிஸ்ட வந்து அரெஸ்ட் பண்ணிருக்காங்க இல்லையா, இவருக்கு வந்து பெயில் கொடுத்திருக்காங்கல்ல. ஏன்னா சோ இந்த பெயில் கொடுத்ததோட வரலாறு வந்து நமக்கு தெரியணும். அதாவது அன்லாஃபுல் ஆக்டிவிட்டி பிரிவென்ஷன் ஆக்டுக்கு கீழே 2008 ஒரு செக்ஷன் வந்து இன்க்ளூட் பண்றாங்க. அது என்ன செக்ஷன்னா செக்ஷன் 43D ஆஃப் அன்லாஃபுல் ஆக்டிவிட்டி பிரிவென்ஷன் ஆக்ட் 2008 இது இன்க்ளூட் பண்றாங்க. சோ இதுல என்ன அப்படின்னா ஒரு பர்சனை டெரரிஸ்டா கவர்மெண்ட் வந்து அரெஸ்ட் பண்றாங்க அப்படின்னா அந்த பர்சனை விசாரிச்சுட்டு ஒரு 180 டேஸ் கழிச்சோ இல்ல அதுக்கப்புறமா என்ன பண்றாங்கன்னா கோர்ட்ல வந்து சார்ஜ் ஃபைல் பண்ணி ஆஜர்படுத்துவாங்க. சோ அப்போ வந்து அந்த பர்சன் என்ன பண்ணலாம் அப்படின்னா பெயில் கேட்கலாம் கோர்ட்ல. ஏன்னா ஆனா அவருக்கு பெயில் வந்து கொடுக்கிறது கோர்ட்டோட டிசிஷன். அப்போ இந்த செக்ஷன் 43D படி பிரைமா ஃபேசியா கோர்ட் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த பர்சன் மேல சார்ஜ் பண்ணிருக்கிற அந்த டெரரிஸ்ட் சார்ஜ் இருக்கு பாத்தீங்களா, அது வந்து ட்ரூவா தான் கன்சிடர் பண்ணுவாங்க. அது வந்து ட்ரூ இல்ல அப்படின்னு அந்த சார்ஜ் யார் மேல போட்டாங்களோ அந்த அக்யூஸ்டு பர்சன் தான் என்ன பண்ணணும், நான் வந்து நிரபராதின்னு நிரூபிக்கணும். அதுதான் நம்ம வந்து பர்டன் ஆஃப் ப்ரூஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ பர்டன் ஆஃப் ப்ரூஃப் வந்து இந்த ஆக்ட பொறுத்த வரைக்கும் அக்யூஸ்டு மேல இருக்கு. ஏன்னா இதுதான் வந்து இந்த செக்ஷன் 43D. சோ அப்போ இது ரிலேட்டடா வந்து நிறைய கேசஸ் போயிருக்கு. அதுல 2021 வந்து பாத்தீங்க அப்படின்னா யூனியன் ஆஃப் இந்தியா வெர்சஸ் KA நஜீப் கேஸ். சோ இந்த கேஸ்ல சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா இப்ப இந்த அன்லாஃபுல் ஆக்டிவிட்டி பிரிவென்ஷன் ஆக்டுக்கு கீழே ஒரு பர்சனை அரெஸ்ட் பண்றீங்க அப்படின்னா ப்ராப்பரா அவரோட ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து வயலேட் ஆச்சு அப்படின்னா, அவரோட ஃபண்டமெண்டல் ரைட் வந்து வயலேட் ஆச்சு அப்படின்னா அவருக்கு வந்து பெயில் கொடுக்கறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு. அதாவது பிரைமா ஃபேசியா நாங்க ட்ரூன்னு கன்சிடர் பண்ணணும்னு அவசியம் இல்ல, ஏன்னா சுப்ரீம் கோர்ட்ல வந்து நாங்க அவருக்கு பெயில் வந்து கொடுக்கலாம் அப்படின்னு பாசிபிலிட்டி இருக்குன்னு அப்ப சொல்றாங்க. அதுக்கப்புறம் 2023 திரும்ப இந்த வெர்னான் கென்ஸ்லேவ் கேஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரைமா ஃபேசி ரூல தான் திரும்ப சுப்ரீம் கோர்ட் வந்து அப்ஹோல்ட் பண்ணிருப்பாங்க. ஏன்னா அதுக்கப்புறம் இப்போ இந்த பிரபீர் கேஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபண்டமெண்டல் ரைட்டை ஃபேவர் பண்ணி என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா அவருக்கு வந்து பெயில் கொடுத்திருக்காங்க. சோ ஃபண்டமெண்டல் ரைட் வந்து இந்த கேஸ்ல இவரை அரெஸ்ட் பண்ண கேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா வயலேட் ஆயிருக்கு அப்படின்றாங்க. ஏன் அப்படின்னா இவரை வந்து அரெஸ்ட் பண்றப்போ அந்த ஜேர்னலிஸ்ட் அரெஸ்ட் பண்றப்போ என்ன பண்ணலன்னா ப்ராப்பரா கிரவுண்ட் வந்து அவருக்கு ரிட்டன் கிரவுண்ட் வந்து கொடுக்கலையாமா. சோ அது ஏன் கொடுக்கல அப்படின்னு கோர்ட் வந்து கொஸ்டின் பண்ணிருக்காங்க. ஏன்னா அவர் அரெஸ்ட் பண்றப்போ அந்த கிரவுண்ட் வந்து கொடுக்கணும். அப்படி கொடுத்தாதான் அவரால் என்ன பண்ண முடியும்னா அவர் மேல போட்டிருக்கிற கேஸ் அவர்
தானே வந்து இன்னசென்ட் அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும். பர்டன் ஆஃப் ப்ரூஃப் அவர் மேல தானே இருக்கு. அப்போ கவர்மெண்ட் வந்து என்ன கிரவுண்ட்ல அரெஸ்ட் பண்றோம்னு அவருக்கு கொடுத்தா மட்டும்தான் அவரோட அட்வொகேட்ஸ் என்ன பண்ண முடியும், எஃபெக்டிவா கோர்ட்ல வந்து அதுக்கான எவிடன்சஸ் வந்து சப்மிட் பண்ண முடியும். அது கொடுக்காதனால இவரோட ஃபண்டமெண்டல் ரைட், அதாவது ஆர்டிகல் 22 சப் கிளாஸ் 1 இருக்கு பாத்தீங்களா, இது வந்து வயலேட் ஆயிருக்கு. அதனால இவருக்கு நாங்க பெயில் தரோம் அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு வந்து பெயில் கொடுத்திருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்ல, இது இந்த ஆக்ட்ல வந்து நாங்க வந்து பெயில் கொடுக்கலாம், ஃபண்டமெண்டல் ரைட் வயலேட் ஆயிருக்கு அப்படின்னு பெயில் கொடுக்கலாம். வெறும் பிரைமா ஃபேசியை மட்டும் கன்சிடர் பண்ணி நாங்க பெயில் கொடுக்காம இருக்கணும்னு அவசியம் இல்ல, ஃபண்டமெண்டல் ரைட் வயலேட் ஆயிருந்தாலும் நாங்க கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட வந்து ரெஃபரன்ஸா சொல்லியிருக்காங்க. அதாவது பங்கஜ் பன்சல் ஜட்ஜ்மெண்ட்டை வந்து ரெஃபரன்ஸா கொடுத்திருக்காங்க. இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த PMLA ஆக்ட்ல உள்ள டெஃபினிஷனை இந்த அன்லாஃபுல் ஆக்டிவிட்டி பிரிவென்ஷன் ஆக்ட் ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கு, வேர்ட்ஸ் எல்லாம் வேற மாதிரி இருந்தாலும் மீனிங் ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்காங்க. பட் நம்மளோட கவர்மெண்டோட, சென்ட்ரல் கவர்மெண்டோட சொலிசிட்டர் ஜெனரல் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நீங்க வந்து எப்படி பிரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்டோட இதை வந்து நீங்க எப்படி அன்லாஃபுல் ஆக்டிவிட்டி பிரிவென்ஷன் ஆக்டுக்கு நீங்க எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி கோர்ட்ல வந்து அவர் கொஸ்டின் கேட்டிருக்காரு. பட் கடைசியில் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, ஆமா நீங்க ரிட்டன் கிரவுண்ட்ஸ் கண்டிப்பா கொடுத்துருந்துருக்கணும், கொடுக்காது உங்க தப்பு, இது வந்து ஃபண்டமெண்டல் ரைட் வயலேட் ஆயிருக்கு, அதனால இவருக்கு வந்து நாங்க பெயில் தரோம் அப்படின்னு சொல்லி பெயில் கொடுத்துட்டாங்க. ஆனா இவர் மேல போட்டிருக்கிற சார்ஜ் இன்னுமே பொய்னு ப்ரூவ் ஆகல. கேஸ் இனிமே நடக்கும். இப்போதைக்கு பெயில தான் வெளியே வந்திருக்காரு. ஏன்னா இந்த கேஸ் நடக்க தான் செய்யும். ஸோ அதை இவர் மேல போட்டிருக்கிற சார்ஜை வந்து எந்த விதத்திலையும் சுப்ரீம் கோர்ட் வந்து கொஸ்டின் பண்ணல. பட் அந்த இவர் அரெஸ்ட் பண்ண அந்த ப்ரொசீஜர் இருக்கு பாத்தீங்களா, இவருக்கு வந்து ரிட்டன் கிரவுண்ட் கொடுக்காம அதை தான் கொஸ்டின் பண்ணியிருக்காங்க சுப்ரீம் கோர்ட். ஓகே, சரி. இப்போ இந்த அன்லாஃபுல் ஆக்டிவிட்டி பிரிவென்ஷன் ஆக்ட் இருக்கு பாத்தீங்களா, சோ இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்தியால ரொம்ப கிரிட்டிக்கலா, இது வந்து ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு ஆக்ட். இந்த ஆக்டுக்கு அகைன்ஸ்டா நமக்கு வந்து ஒரு 3 பாயிண்ட் வந்து தெரியணும், 3-4 பாயிண்ட் வந்து தெரியணும். ஓகே, சரி. இந்த ஆக்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா இதுக்கு அகைன்ஸ்டா பேசுறவங்க என்ன பாயிண்ட் வைக்கிறாங்கன்னா, அந்த கன்விக்ஷன் ரேட்டை தான் மெயினான பாயிண்டா வைக்கிறாங்க. ஏன்னா 2.2% தான் கன்விக்ஷன் ரேட். அதாவது இவங்க வந்து ஒரு 100 பேர் மேல வந்து டெரரிசம் சார்ஜ் வந்து போட்டிருக்காங்க அப்படின்னா ஆக்சுவலா அவங்களுக்கு வந்து கோர்ட்ல தண்டனை கிடைக்கிறது ஒரு 2 பேருக்கு தான். ஏன்னா அப்போ கன்விக்ஷன் ரேட் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. அதாவது மிச்ச 98 பேர் மேல பொய்யா சார்ஜ் பண்ணிருக்காங்க. அதானே அர்த்தம். கன்விக்ஷன் ரேட் 2.2%னா 98% என்னது, ஃபால்ஸான சார்ஜ் தானே. அப்போ என்ன எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, கவர்மெண்ட் வந்து இதை வந்து டெரரிசம் வந்து டேக்கிள் பண்றதுக்காக இந்த ஆக்டை யூஸ் பண்றது இல்ல, கவர்மெண்ட்டுக்கு அகைன்ஸ்டா யாரு பேசுறாங்க, என்ன ஜேர்னலிஸ்ட், இந்த மாதிரி பர்சனை தான் வந்து டார்கெட் பண்ணி இந்த ஆக்டை யூஸ் பண்றாங்க. சோ அதனால இந்த லாவை வந்து இந்தியால இருந்து தூக்கணும் அப்படின்ட்டு நிறைய பாயிண்ட்ஸ் வந்து வைக்கிறாங்க. அண்ட் வந்து இந்த ஆக்ட் வந்து நம்மளோட ஃபண்டமெண்டல் ரைட்டை வந்து வயலேட் பண்ணுது. ஏன் அப்படின்னா, இப்ப கவர்மெண்ட்டுக்கு அகைன்ஸ்டா யாராவது டிசென்ட் ஆனாங்க அப்படின்னா அவங்க மேல பண்ணிடுறது, கிரிமினல் கேஸ் போட்டுறது, இது ஒண்ணு. அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஆக்டை பொறுத்த வரைக்கும் ஏன்னா சேஃப் கார்டு மெக்கானிசம்னு எதுவுமே கிடையாது. கவர்மெண்ட் டிசிஷன் பண்றதுதான். கவர்மெண்ட் வந்து யாரு டெரரிஸ்ட்னு சொல்றாங்க அவங்க டெரரிஸ்டா பிரைமா ஃபேசி அக்செப்ட் பண்ணிட்டு கோர்ட்ல அவங்க தான் ப்ரூவ் பண்ணி ஆகணும். அப்போ இன் கேஸ் வந்து ப்ராப்பர் எவிடன்ஸ் அவங்களால ப்ரூவ் பண்ண முடியல அப்படின்னா அவங்க டெரரிஸ்ட் தான். அதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த லால லைஃப் இம்ப்ரெசன்மெண்ட் அண்ட் டெத் பெனல்டி வரைக்கும் இந்த லால இருக்கு. ஓகே, மேக்ஸிமம் பனிஷ்மெண்ட். சோ அதனால இந்த லாவை வந்து நம்ம இந்தியால இருந்து எடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்காக ஒரு 3-4 பாயிண்ட் வந்து நம்ம கேதர் பண்ணி வச்சுக்கணும் மெயின்ஸ்ல வந்து எழுதுறதுக்காக. ஓகே, இன்கேஸ் நீங்க இந்த ஆக்டுக்கு ஃபேவரா எழுதணும் அப்படின்னா நேஷனல் செக்யூரிட்டியை நீங்க மெயின் பாயிண்டா வச்சு ஒரு 4 பாயிண்ட் எழுதிடலாம். ஓகே, சோ தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் ஆர்டிகல். அடுத்த ஃப்ரண்ட் பேஜ்ல வந்திருக்கிற ஒரு இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல் இது. சோ இதுல என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, over 300 people become Indian citizens under CAA ன்னு சொல்லியிருக்காங்க. சோ இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல் தான். பட் வந்து நமக்கு இந்த வாரம் எடிட்டோரியல் எதிர்பார்க்கலாம் இது ரிலேட்டடா. ஸோ அப்போ வந்து நம்ம இன்னும் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ அது வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதோட பேசிக்ஸ் வந்து நம்ம இனிமேல் நல்லா புரிஞ்சுக்க. லட்சுமிகாந்த் புக்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு சிட்டிசன்ஷிப் பற்றி ஒரு சாப்டர் இருக்கும். ஸோ அதை ஒரு தடவை நல்லா ரிவைஸ் பண்ணிருங்க. இந்த வாரம் இதில் எடிட்டோரியல் ஏதாவது வந்துச்சு அப்படின்னா நம்ம இந்த டாப்பிக்கை டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் ஒப்பீனியன் பேஜில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருக்கிற ஒரு இம்பார்ட்டன்ட் ஆர்டிக்கல் இது. இது வந்து நம்ம எக்ஸாம் பெர்ஸ்பெக்டிவ்ல பெருசாக இம்பார்ட்டன்ட் கிடையாது. பட் வந்து இது வந்து ஒரு நல்ல குட் இன்சைட் கொடுக்கும் நமக்கு எஸ்ஏ ரைட்டிங்காக. ஸோ அதனால அட்லீஸ்ட் ஒரு தடவை இந்த ஆர்டிக்கலை வந்து நீங்க டீட்டெயிலாக படிச்சிருங்க. இதை வந்து நல்லா டைஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, சரி. அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஆர்டிக்கல் வந்து ஸ்பெசிஃபிக்கா டெல்லி வேஸ்ட் கிரைசிஸை பத்தி பேசியிருக்காங்க. ஏன்னா சுப்ரீம் கோர்ட் வந்து ரீசெண்டா கொஸ்டின் பண்ணியிருக்காங்க டெல்லியோட வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் பத்தி. ஸோ அது ரிலேட்டடா இந்த ஆர்டிக்கல் வந்து வந்திருக்கு. பட் இதுல வந்து நமக்கு டெல்லி ஸ்பெசிஃபிக்கா இருக்கிறனால இதோட ஸ்பெசிஃபிக் அந்த சேலஞ்சஸ் அண்ட் சொல்யூஷன்ஸ் மட்டும் இந்த ஆர்டிக்கல் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாத்துக்கலாம். ஏன்னா இந்த சேலஞ்சஸ் சொல்யூஷன்ஸ் எல்லாம் பொதுவாக எல்லா மெட்ரோபாலிட்டன்
ரெசிடென்ஷியலிட்டிக்கும் அப்ளை ஆகும். ஸோ கொஞ்சம் யூனிவர்சலாக தான் இருக்கும் ஏன்னா. ஸோ அதனால அதில் இந்த ஆர்டிக்கலில் என்ன சேலஞ்சஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன சேலஞ்ச் அப்படின்னா, இந்த வேஸ்ட் வந்து அதிகமாக ஜென்ரேட் ஆகுது இல்லையா. ஸோ டெல்லியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேஸ்ட் வந்து ப்ராசஸ் பண்ண முடியாத அளவுக்கு அதிகமாக ஜென்ரேட் ஆயிருக்கு. ஏன்னா டெல்லியில் வந்து அதிகமான பாப்புலேஷன் இருக்கிறதுனால பெர் கேபிட்டா வேஸ்ட் ஜென்ரேஷன் வந்து அதிகமாக இருக்கு டெல்லியில். ஸோ அதனால ப்ராப்பராக எஃபிஷியண்டான வேஸ்ட் டிஸ்போசல் மேனேஜ்மெண்ட் வந்து டெல்லியில் கிடையாது. ஓகே, ஸோ அப்போ எதனால இது நடக்குது அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். இதோட சேலஞ்சஸ் வந்து தெரிஞ்சிருக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் சேலஞ்ச் வந்து இதுக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா, அதாவது எங்க வேஸ்ட் ஜென்ரேட் ஆகுதோ அங்க வந்து பெட்டர் வேஸ்ட் செக்ரிகேஷன் வந்து பண்றது இல்லை. அதாவது ஹவுஸ் ஹோல்ட் இருக்காங்க இல்லையா, சாலிட் வேஸ்ட், டிகிரேட் வேஸ்ட், நான் டிகிரேடபிள் வேஸ்ட், அந்த மாதிரி அவங்க பிரிச்சு கொடுக்கறது இல்லை. எல்லாத்தையுமே மொத்தமா என்ன பண்ணிடுறாங்க, குப்பையில கொட்டிடுறாங்க. பட் அது வந்து முனிசிபல் கார்பரேஷனால எவ்வளோ எஃபிஷியண்டா வந்து அதை செக்ரிகேட் பண்ண முடியும் ஏன்னா. ஸோ அந்த குவான்டிட்டி வேஸ்ட் ஜென்ரேஷன் குவான்டிட்டி பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கு. அப்போ முனிசிபல் கார்பரேஷன் சைட்ல இருந்து என்ன பண்ண முடியாது, அந்த அளவுக்கு எஃபிஷியண்டா வேஸ்ட்டை செக்ரிகேட் பண்ண முடியாது. சோர்ஸ்லேயே பண்ணிட்டாங்கன்னா ரொம்ப ஈஸியாக போயிடும். அதை வந்து ஒரு சேலஞ்சாக கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இதெல்லாம் இந்த வேஸ்ட் செக்ரேஷன் ஏன் பீப்புள் பண்ண மாட்டாங்க அப்படின்னா, பீப்புளுக்கு வந்து அவேர்னஸ் இல்லை. ஓகே, அப்போ லேக் ஆஃப் பப்ளிக் அவேர்னஸ் வந்து ஒரு ரீசனாக கொடுத்துருக்காங்க. ஏன்னா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு சேலஞ்ச் வந்து என்ன பண்ணா, லேக் ஆஃப் ரெகுலர் வேஸ்ட் கலெக்ஷன் சர்வீஸ் வந்து இல்லை. ஓகே, இது ஒரு பாயிண்ட். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா லேக் ஆஃப் கோஆர்டினேஷன் அமாங் ஸ்டேக் ஹோல்டர்ஸ். ஓகே, ஸோ இதை கலெக்ட் பண்ணுறதுக்கும் சரி, ஏன்னா ஜென்ரேட் பண்ணுறவங்களும் சரி, அதை ப்ராசஸ் பண்ணுறவங்களும் சரி, ஸோ இவங்களுக்குள்ள வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கோஆர்டினேஷன் இல்லாததும் ஒரு சேலஞ்சாக இதில் சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த டெல்லியோட வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் கிரைசிஸ்க்கு வந்து என்ன சொல்யூஷன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அதுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து இந்த வேஸ்ட்டை ப்ராசஸ் பண்ணுறதுக்கான கெப்பாசிட்டியை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும். ஏன்னா அடுத்து இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கம்போஸ்டிங் ஃபெசிலிட்டி வந்து பில்டு பண்ணி டிகிரேடபிள் வெட் வேஸ்ட்டை வந்து அங்கே தனியாக ப்ராசஸ் பண்ணணும் பிரிச்சு. அப்புறம் இன்னொன்று வந்து இந்த நான் பயோடிகிரேடபிள் வேஸ்ட் இருக்கு இல்லையா, அதில் வந்து மினிமம் 2% வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரீசைக்கிளபிளாக தான் இருக்கும். அதை வந்து ரீசைக்கிளிங் பிளான்ட்டுக்கு வந்து நம்ம அனுப்பிடணும். இந்த நான் ரீசைக்கிளபிள் வேஸ்ட் இருக்கு பார்த்தீங்களா, நான் பயோடிகிரேடபிள் வேஸ்ட், இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரீஃப்யூஸ் டெரைவ்டு ஃபியூல்னு சொல்லுவாங்க. விச் மீன்ஸ் இதில் வந்து பிளாஸ்டிக், பேப்பர், டெக்ஸ்டைல்ஸ் இதெல்லாம் இன்க்ளூடாக இருக்கும். இதுக்கு வந்து கேலோரிஃபிக் வேல்யூ வந்து அதிகமாக இருக்கும். அதனால இந்த வேஸ்ட் எல்லாம் நம்ம வந்து வேஸ்ட் டு எனர்ஜி ஜென்ரேஷனுக்கு நம்ம கன்வெர்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த வேஸ்ட் டு எனர்ஜி ஜென்ரேஷன் இந்த மெத்தட் இருக்கு பாத்தீங்களா, இது வந்து கொஞ்சம் காஸ்ட் எஃபெக்டிவ் கிடையாது. ஓகே, பட் இருந்தாலும் இது இன்னுமே காஸ்ட் எஃபெக்டிவா நம்ம பண்ணணும். இதெல்லாம் வந்து இன்னுமே நாட் டிகிரேடபிளையும் பெட்டரா நம்ம வந்து டிஸ்போஸ் பண்ணணும் அப்படின்னு இந்த ஆர்டிக்கல்ல சொல்லியிருக்காங்க. தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் ஆர்டிக்கல். அடுத்து வந்து இன்னைக்கோட லாஸ்ட் ஆர்டிக்கல் பாத்தீங்க அப்படின்னா, இது வந்து ஒரு முக்கியமான ஆர்டிக்கல். ஸோ இதுல வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்தியா ரெக்கார்ட்ஸ் ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் இன்டர்நெட் ஷட்டவுன் சொல்லியிருக்காங்க இன் 2023ல. ஓகே, ஸோ இன்டர்நெட் ஷட்டவுன்றது பாத்தீங்க அப்படின்னா, ஸோ இந்த ஆர்டிக்கல்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்தியா இஸ் தி நம்பர் 1 கண்ட்ரி, அதாவது ஹையஸ்ட் வேர்ல்டுலயே ஹையஸ்டா இன்டர்நெட் ஷட்டவுன் பண்ணது வந்து இந்தியா தான். நம்ம 2வது இடத்துல வந்து மியான்மர் இருக்காங்க. ஏன்னா ஸோ அதை பத்தி இந்த ஆர்டிக்கல்ல கொடுத்துருக்காங்க. இப்போ பொதுவாக இந்த இன்டர்நெட் ஷட்டவுன் இருக்கு இல்லையா, ஸோ இது வந்து எப்படி வந்து கவர்மெண்ட் வந்து இம்போஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, அதுக்கு வந்து கவர்மெண்ட் இம்போஸ் பண்றதுக்கு 2 ப்ரொவிஷன் இருக்கு. ஜென்ரலா வந்து பாத்தீங்கன்னா செக்ஷன் 144 சிஆர்பிசி, அதுல வந்து டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட், அதாவது கலெக்டர் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த டிஸ்ட்ரிக்ட்ல இன்டர்நெட் ஷட்டவுன் வந்து பண்ணலாம். ஓகே, அப்படி இல்லைன்னா அடுத்து இன்னொரு ப்ரொவிஷன் இருக்கு, தட் இஸ் செக்ஷன் 5 subclass 2 ஆஃப் இந்தியன் டெலிகிராஃப் ஆக்ட். ஸோ இந்த ஆக்ட்ல வந்து யாரை எம்பவர் பண்ணிருக்கு அப்படின்னா, யூனியன் ஆர் ஸ்டேட் ஹோம் செக்ரட்டரி வந்து என்ன பண்ணலாம், ஏதாவது ஒரு அந்த என்டையர் ஸ்டேட்டுக்கோ இல்லைன்னா பர்டிகுலர் ரீஜியனுக்கோ இல்லைன்னா கண்ட்ரியில ஏதோ ஒரு ஸ்பெசிபிக் பார்ட்ல வந்து என்ன பண்ணலாம், இன்டர்நெட் ஷட்டவுன் வந்து இவங்க அப்ளை பண்ணலாம். ஸோ இது வந்து மெயினான ப்ரொவிஷன்ஸ் கவர்மெண்ட் எம்பவர் பண்றது. ஓகே, இப்போ இந்த இன்டர்நெட் ஷட்டவுனால என்னென்ன இம்பாக்ட்ஸ் இருக்குன்னு நமக்கு தெரியணும். ஒன்று வந்து இட்ஸ் அ பியூர் வயலேஷன் ஆஃப் அவர் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், தட் இஸ் ஆர்டிகல் 19. அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா இதனால எஜுகேஷன் வந்து டிஸ்டர்ப்ட் ஆகும், ஹெல்த் கேர் டிஸ்டர்ப்ட் ஆகும். அண்ட் இந்தியா தான் நம்பர் 1 இன்டர்நெட் ஷட்டவுன்ல. அப்போ இந்தியாவோட ரெப்புடேஷன் வந்து இன்டர்நேஷனல் லெவல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா அதோட ரெப்புடேஷன் வந்து அடி வாங்கும். ஏன்னா ஸோ அப்போ இன்டர்நேஷனல் அட்டென்ஷன் அண்ட் கண்டம்னேஷன் வந்து இந்தியா அட்ராக்ட் பண்ணும். அது ஒரு இம்பாக்டா சொல்லலாம். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா the company that depends on the internet, okay, they run their business based on the internet, they will face financial losses. Okay, so இது எல்லாமே இம்பாக்ட். அண்ட் இன்னொரு முக்கியமான பாயிண்ட் வந்து என்னன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த இன்டர்நெட் ஷட்டவுன் வந்து which is subject to judicial review, இது வந்து நமக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். ஓகே, that's all about it. அண்ட் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவுதான் நியூஸ் ஆர்டிகல். ஸோ இன்னைக்கு பேப்பர்ல நிறைய பொலிட்டிக்கல் நியூஸ் தான் வந்திருக்கு. பட் நம்ம எக்ஸாம் பெர்ஸ்பெக்டிவ்ல இந்த ஆர்டிகல்ஸ் மட்டும் நமக்கு ஓரளவுக்கு இம்பார்ட்டன்ட் ஆர்டிகலா இருந்துச்சு. ஓகே, அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ்.